வணக்கம். திரையரங்கம் ஒன் ஆஃப் தம் டேஸ். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் லாரன்ஸ் லாமண்ட். ட்ரீயக்ஸ், அலிசா என்ற இரு கருப்பினத்தைச் சேர்ந்த இளம் பெண்களின் கதை இது. இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்த வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கியிருக்கக்கூடிய இளம் பெண்கள். அலிசாவுக்கு ஒரு ஆண் நண்பன் இருக்கிறான். அவனும் அங்கு தங்கியிருக்கிறான். $1500 வாடகை இவர்கள் வீட்டினுடைய உரிமையாளருக்கு தரணும். ஒரு லேடி இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து சேரலை அப்படின்னா வீட்டை விட்டே உங்களை துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு. உண்மையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க கூட இருக்கக்கூடிய அந்த ஆண் நண்பன் அப்படின்றல அவன் வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து கொண்டு போய் ஆட்டையை போட்டு தான் நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் அதில் வந்து அந்த அமௌண்ட்டை போட்டு அப்படின்ற ஒரு காரியம் நடந்துருது. இவங்க வீட்டை விட்டு வெளியே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு இப்போ அந்த அமௌண்ட்டு தான் அவன் செலவழிச்சிட்டான்ல, இப்போ அந்த அமௌண்ட்டு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்போது இந்த 2 இளம் பெண்களும் வேறு வழியே தெரியாமல் பணம் சம்பாதிப்பதற்கு என்ன பண்ணுவது அப்படின்ற இதில் வந்து பல தில்லுமுள்ளு விஷயங்களில் இறங்குகிறார்கள். முதல்ல வந்து அவங்க வந்து பணம் வட்டிக்கு தரக்கூடிய, கடனாக தரக்கூடிய ஒரு வங்கி, அந்த வங்கிக்குள்ளே நுழைஞ்சி லோன் வாங்கலான்ற மாதிரி ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. அங்கே வந்து ஆக்சுவலாக இவங்களுக்கு கிடைக்கல. அந்தளவுக்கு இவங்க 2 பேருக்கும் தகுதி இல்லைன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பெண் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. பிளட் வங்கி இருக்குல்ல, ரத்த வங்கி, அங்கே கொண்டு போய் ரத்தத்தை கொடுப்போம், ரத்தத்தை கொடுத்து அதுக்கு அமௌண்ட்டு கிடச்சிச்சின்னா அது கொண்டு வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி அதில் வந்து ட்ரீயக்ஸ் வந்து தன்னுடைய உடம்புலேருந்து ரத்தத்தை எடுக்க சொல்லி அப்படின்ற ப்ராசஸ் அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இம்மெச்சூர்டு நர்ஸு அதை எப்படி எடுக்கிறது, எவ்வளோ எடுக்கிறது அப்படி இப்படிலாம் தெரியாமல் அளவுக்கு மேலே ரத்தத்தை எடுத்து இவ கிட்டத்தட்ட மயக்கம் அடையக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இது அலிசா அங்கே வந்து பெரிய பிரச்சனையை உண்டாக்கி கடைசியில் அந்த ரத்தம் ஏற்கனவே சேமித்து வச்ச அந்த பாட்டில்கள்லாம் கீழே விழுந்து நொறுங்கி எல்லார் மேலேயும் ரத்தம் தெரித்து இதுவரை ரத்தம் கொடுத்ததெல்லாம் வேஸ்ட் ஆகிரும். அதற்கு பிறகு அலிசா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜோடி, பேர் ஆஃப் ஷூஸ், அதை கொண்டு போய் அது திருடி வேற ஒருத்தனுடைய அதை கொண்டு போய் ஒரு இடத்துல போய் விற்று அதில் வந்து $1500 அதில் கிடைக்க அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு இதை கொண்டு போய் ஹவுஸ் ஓனர்கிட்ட அந்த லேடிகிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி இதற்கிடையில் போகிற வழியிலேயே ஒரு ஜாபுக்காக ட்ரீயக்ஸை ட்ரை பண்ணி அவள் ஒரு நிறுவனத்தில் போய் கிட்டத்தட்ட இன்டர்வியூலாம் நடக்கும். ட்ரீயக்ஸ்க்கு இன்டர்வியூலாம் நடந்து அந்த இதெல்லாம் அருமையாக பதில் சொல்லி கிட்டத்தட்ட வேலையே கொடுத்துடுறது அப்படின்ற அளவுக்கு அங்கே முடிவு செய்யப்பட்டு அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியே வந்து அலிசாவை வந்து ஒரு பெண் விரட்டிட்டு வந்து தன் சிநேகிதியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இவ வந்து அங்கே வந்து ட்ரீயக்ஸ் வந்து அவங்க கூட சண்டை போட்டு இதை வேலை தருவதாக கூறிய அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஆண் பெண் அந்த அதிகாரிகள் 2 பேரும் இதை பார்த்து என்னையா அது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தெருவில் சண்டை போடக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கா, இவளுக்கு போய் நம்ம கம்பெனியில் வேலையை போட்டு கொடுத்தோம்னா அது என்னத்தை கௌரவமாக இருக்குமா, அதனால் வேலை கொடுக்குறதா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பதில் சொல்லி $1500 இவங்க அந்த ஷூவை விற்று சம்பாதிச்சிருவாள். அதை வந்து அந்த லேடி அபகரித்து பறிச்சுட்டு போயிடுவாள். ஷூனுடைய ஓனர் இருக்கான்ல, அவன் வந்து என் ஷூ வந்து நீங்கள் திருடிட்டு போயிட்டீங்க, அதுக்கு வந்து $5000 வந்து இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்குள்ளே என் கைக்கு வரணுன்ற பேட்டர்னில் அவன் மிரட்டி அப்படின்ற ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கோம். மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வந்து அப்படின்னா இவங்களுடைய பொருட்கள் எல்லாமே வீட்டுக்கு வெளியே ஹவுஸ் ஓனர் வந்து அந்த லேடி எடுத்து வச்சு தெருவில் இருக்கும். அவ்வளவுமே அலிசா வந்து நல்ல பெயிண்டிங் நல்லா வரைவா, ஓவியங்கள்லாம் இவள் வரைஞ்ச ஓவியம்லாம் அந்த இடத்துல இருக்கும். அப்போ புதுசாக வந்து இப்போ வாடகைக்கு வந்திருக்கக்கூடிய ஆங்கில பெண், அமெரிக்கன் லேடி, வெள்ளைக்காரி, அவள் வந்து இதை பார்த்து இந்த பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கே, அருமையாக இருக்கே, இந்த பெயிண்டிங்கை வந்து எனக்கு விலை கொடுங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அந்த பெயிண்டிங்கை வாங்கி அந்த ஓவியத்தை தீட்டிய அலிசாவை வந்து அப்படியே தலையில் வைத்து கொண்டாடி பாராட்டி அப்படின்ற விஷயமெல்லாம் நடந்து இப்படிலாம் இருக்கும்போது அப்போ அலிசா நினைப்பா, அப்போ நம்ம வந்து ஒரு ஓவிய கண்காட்சியே நடத்தினா என்ன, அந்தளவுக்கு இந்த லேடி பாராட்டுறாள், அப்போ அந்தளவுக்கு நம்மகிட்ட திறமை இருக்குல்ல, ஓவியம் நல்லா அருமையாக வரைவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்து மற்றவங்ககிட்ட க்ரியேட் பண்ண முடியுதில்ல, அப்போ நம்ம ஓவிய கண்காட்சி ஒன்றை நடத்தினால் என்ன அப்படின்ற மாதிரி அந்த இடத்திலேயே ஒரு ஓவிய கண்காட்சி அப்படின்ற மாதிரி ஒன்று நடத்தி ஏகப்பட்ட பேர் அதை பார்க்குறதுக்காக வந்து, இன்னும் சொல்லப்போனால் அந்த ட்ரீயக்ஸுக்கு வேலை தர்றதா சொன்ன பெண் இருக்காங்களா, அவங்க கூட பார்வையாளராக இங்கே வந்து அவங்க அந்த ஓவியத்தால் கவரப்பட்டு இந்த 2 இளம் பெண்களும் 2 தோழிகளாக, நெருங்கிய தோழிகளாக இருந்து எந்த அளவிற்கு அருமையாக இந்த ஓவிய கண்காட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ட்ரீயக்ஸையும் பாராட்டி
உனக்கு வந்து மறுபடியும் எங்களுடைய நிறுவனத்திலே வேலை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நான் வந்து தீர்மானிச்சிட்டேன். நான் இது விஷயமா உடனே பேசி உனக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நீ வந்து கிட்டத்தட்ட அப்பாயிண்டட் அப்படின்ற பேட்டர்னில் அந்த லேடி சொல்லுவாங்க. அந்த ஷூனுடைய உரிமையாளர் இவங்ககிட்ட வந்து கலாட்டா பண்ணி பணத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த ஓவியம்லாம் விற்றதில் பணம் வந்துருச்சு. இருந்தாலும் கூட இந்த அமௌண்ட்டை கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அலிசாவுக்கோ ட்ரீஎக்ஸ்க்கோ விருப்பம் இல்லை. இதுக்கடையில் அலிசா இவனை பற்றி காவல்துறையில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பா. இன்ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து இவன் ஏற்கனவே நிறைய மோசடி பண்ணி ஏற்கனவே வாங்கின லோனெல்லாம் திருப்பி தராமல் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இவனை நடவடிக்கை எடுத்துன்ற மாதிரி அவனை கைது பண்ணி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. புதுசாக வீடை வாடகைக்கு எடுத்து அந்த 2 தோழிகளுமே ட்ரீஎக்ஸ் அலிசா 2 பேருமே வந்து சந்தோஷ பெருக்குடன் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்வார்கள். இப்போ ட்ரீஎக்ஸுக்கு வந்து அந்த நிறுவனத்தில் வேலை கிடச்சிருச்சு. அதேமாதிரி இப்போ ஓவியங்கள் வரைவதன் மூலம் ஃபேமஸ் ஆகி அலிசாவுக்கு ஒரு மிகச்சிறந்த பெயர் எல்லா இடங்கள்லையும் பரவி அவள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் உண்டாகும். இந்த கதை பரவலாக மக்களுக்கு பிடித்து இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஹாலிவுட்டில் அமைந்து விட்டது. கருப்பின பெண்களை நம்பி ஹாலிவுட்டில் ஒரு திரைப்படத்தை தன்னம்பிக்கையுடன் எடுத்திருக்கிறார்களே அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ட்ரீஎக்ஸ் கதாபாத்திரத்தில் கே பால்மர் மிக இயல்பாக படம் முழுக்க நடித்திருந்தார். கேஷுவல் பெர்ஃபார்மன்ஸு படம் ஃபுல்லாகவே. படத்தில் நடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்கே கிடையாது. இயல்பாக வாழ்க்கையில் ஒரு இளம்பெண் எப்படி நடந்து கொள்வாளோ அந்த அளவிற்கு மிக அருமையாக இந்த நடிகை தன்னுடைய நடிப்பு திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி இருந்தார். அலிசா கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நடிகையின் பெயர் ஜா, SZA. இதுதான் அந்த நடிகையினுடைய பெயர். இதில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த நடிகைக்கு இதுதான் முதல் படம். நம்மளால் நம்பவே முடியல. என்னென்னா, ஷீ இஸ் ரூலிங் இன் த ஃபில்ம். சைரீட்டா சிங்கிள்டன் இவர்தான் இந்த படத்தினுடைய திரைக்கதையை எழுதியவர். ஒரு மாறுபட்ட திரைக்கதையை உருவாக்கியதற்காக அவரை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். ஆவா பெர்காவ்ஸ்கி அவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். தன்னுடைய ஒளிப்பதிவு திறமையை கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு படம் முழுக்க இந்த ஒளிப்பதிவாளர் செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். டியா நோலன் அவர்தான் இந்த படத்தினுடைய பட தொகுப்பாளர். படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து உச்சக்கட்ட காட்சி வரை சிறிது கூட போரடிக்காத அளவிற்கு தன்னுடைய படத்தொகுப்பு திறமையை இந்த எடிட்டர் காட்டி இருக்கிறார் என்பதே உண்மை. 1 மணி நேரம் 37 நிமிடங்கள் மட்டுமே நீளத்தை கொண்ட இந்த திரைப்படத்தை மிக அருமையாக லாரன்ஸ் லேமண்ட் இயக்கி இருந்தார். வித்தியாசமான முயற்சி என்ற அளவில் லாரன்ஸ் லேமண்ட்டை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். அதனால் இந்த திரைப்படத்தை ஒரு மாறுபட்ட அட்டெம்ப்ட் என்ற முறையில் நீங்கள் ஒரு முறை பார்க்கலாம். பார்த்தால் இந்த படத்தில் வரக்கூடிய அந்த 2 இளம் பெண்களையும் கட்டாயம் பாராட்டுவீர்கள் அவர்களுடைய நடிப்பு திறமைக்காக என்பதை மட்டும் என்னால் உறுதியாக கூற முடியும்.